பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த இறை வார்த்தையானது மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 28 முதல் 30 வரை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இயேசுனுடைய அழைப்பு என்பது ஒரு குறுகிய வட்டத்தில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, அதாவது கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கான அழைப்பு மட்டுமல்ல, மாறாக மனிதனாக படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உரியது. இது மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து உலகில் படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மனிதர்களையும் இயேசு அழைக்கின்றார். எதற்காக அழைக்கின்றார்? நீங்கள் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறீர்களா? துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், கடன் தொல்லை என்று உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் என்று சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? கவலைப்படாமல் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசு அவருடைய இறப்பிற்கு பிறகு சீடர்கள் எல்லாம் ஒரு அறையிலே தங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த யூதர்கள் நம்மை காட்டி கொடுத்து விடுவார்கள் அல்லது உரோமையர்கள் நம்மை கொன்று விடுவார்கள் என்பது போன்ற பயத்திலே அங்கே அடைந்திருக்கின்ற பொழுது இயேசு அவர்கள் மத்தியிலே தோன்றி சொன்ன வார்த்தை, உங்களுக்கு அமைதி உண்டாகும். அவர்கள் உள்ளம் பூரிப்படைந்து மகிழ்ச்சி அடைகின்றது. ஏனென்றால் இறந்து போயிருக்கிறார் என்று எண்ணிய அவர் இப்பொழுது உயிருடன் அவர்கள் கண் நின்று கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு இறந்தவர் அல்ல, மாறாக உயிர்த்தவர். அவர் நம்மிடம் சொல்லுகின்றார், உங்களிடம் பிரச்சனை இருக்கிறதா? என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றேன், உங்கள் உள்ளம் அமைதியாக இருக்கட்டும் என்று சீடர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நம்மிடம் சொல்வதாக நாம் எண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக சொல்லுகின்றார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆக நம்மிடம் பலர் சொல்லியிருப்பார்கள், கடவுள் என்பவர் தண்டனை கொடுக்கக்கூடியவர், தண்டிக்கக்கூடியவர், அவர் நமக்கு துன்பங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்பது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் இயேசு என்ன சொல்லுகின்றார்? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆக உங்களிடம் எந்த பலவீனம் வேண்டுமானாலும் இருக்கலாம். மனிதனாக பிறந்தால் நிச்சயமாக நம்மிடம் ஏதாவது ஒரு பலவீனம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பலவீனம் நம்மை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த பலவீனம் நம்மை கீழே விழச் செய்து கொண்டே இருக்கும். அந்த பலவீனத்தை நாம் எழுந்து ஓட முற்பட்டாலும் பல நேரங்களில் நாம் பாதிப்புள்ளாகி கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுடைய பலவீனத்தை பார்க்கிறேன், உங்களுடைய இதயத்தை பார்ப்பேன். உங்களுடைய இதயத்தில் எப்படிப்பட்ட காயம் இருந்தாலும் அந்த காயத்திலிருந்து உங்களை நான் விடுவிப்பேன். உங்களிடம் நான் மனத்தாழ்மையுடன், அப்படி என்றால் கடவுள் அன்பு மிக்கவராக, கனிவு மிக்கவராக தென்படுவதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக சொல்லுகின்றார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நுகம் என்பது நமக்கு தெரியும். இந்த மாட்டிற்கு 2 மாடுகளை இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக நம்முடைய நுகத்தை, நம்முடைய வலிகளை, நம்முடைய பிரச்சனைகளை நாம் சுமந்து கொண்டு தனியாக செல்ல வேண்டாம், அவரோடு நம்மை இணைக்க சொல்லுகின்றார். என்னோடு இணைந்து பயணியுங்கள். அதுவும் அவரிடம் கற்றுக்கொள்ள சொல்லுகின்றார். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு வாழ்ந்த வாழ்வை கற்று, எப்படி அன்பு செய்வது, எப்படி மன்னிப்பது, எப்படி உறவை வலுப்படுத்துவது, தனிமையில் இருக்கின்றவர்களுக்கு எப்படி செவி கொடுப்பது, தனிமையில் இருக்கின்றவர்களுக்கு எப்படி ஆறுதல் கொடுப்பது, நோயிற்று இருக்கின்ற மனிதர்களுக்கு நான் இருக்கின்றேன் என்று அவர்களுக்கு தைரியத்தை மூட்டுவது என்பது போன்று இயேசுடைய பணி என்பது மற்றவர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பணியாக, பிறருடைய தேவைகளை அறிந்து செயல்படுகின்ற ஒரு பணியாக இருக்கிறது. ஆகவே அவற்றை கற்றுக்கொண்டு, ஏனென்றால் இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வை கற்றுக்கொண்டு நம்முடைய நுகத்தை, அதாவது நம்முடைய பிரச்சனைகளை நாம் சுமந்து கொண்டு அவரை பின்பற்றச் சொல்லுகின்றார். பின்பு சொல்லுகின்றார், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆக நாம் இயேசுவோடு இணைகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் இளைப்பாறும். காரணம், இங்கே இயேசுடைய இரக்கம் நம் மீது இறங்குகிறது, இயேசுடைய அருள் நம் மீது இறங்குகிறது. பல நேரங்களிலே ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது? கடவுளை விட்டு விலகி வெகு தொலைவுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது. கடவுள் வேண்டாம் என்று இருக்கின்ற பொழுது பிரச்சனை ஏற்படுகிறது. அதுபோன்று கடவுளோடு நாம் இருந்தாலும் கடவுளை பற்றிய சிந்தனை இல்லாமல் உலக காரியங்களுக்கு, பணம், பொன், பொருள் என்று முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அங்கும் பிரச்சனை இருக்கிறது. ஆக இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது அங்கு பிரச்சனை இருப்பது வாய்ப்பில்லை, மாறாக இளைப்பாறுதல் இருக்கும் என்று சொல்லும்.
ஆக நம்முடைய உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் எங்கே கிடைக்கும்? இறைவனிடம் கிடைக்கும், இயேசுவிடம் கிடைக்கும். உங்களுடைய மனம் கடினப்பட்டு இருக்கிறதா? ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து ஆண்டவரை நினையுங்கள், மனம் ஆறுதல் அடையும். ஆலயத்திற்கு போக வேண்டுமா? ஆலயத்திற்கு உள்ளாக சென்று நற்கருணை நாதர் முன்பு அமருங்கள். அமர்ந்து எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். ஆண்டவரே, நான் இங்கே உம்மை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றேன். எனக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று உமக்கு தெரியும். ஆகவே நீர் என்னை பார்த்து கொள்ளும் என்று அவரிடம் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக அந்த ஆண்டவருடைய இளைப்பாறுதல் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே உணர்வீர்கள் என்று. அடுத்ததாக சொல்லுகின்றார், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நுகம் என்பது அழுத்தக்கூடிய ஒன்றல்ல, காயப்படுத்தக்கூடிய ஒன்றல்ல, மாறாக எளிதாய் உள்ளது என்று சொல்லுகின்றார். இந்த உலகிலே நம்மை உண்மையாக நேசிக்கக்கூடியவர், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கக்கூடியவர், நாம் அவரோடு இருக்க வேண்டும், அவருடைய அன்பை நாம் உணர வேண்டும், அவருடைய அன்பை நாம் பிரதிபலித்து வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரே கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக நம் ஒவ்வொருவரையும் அவரோடு இணைந்திருக்க அழைக்கின்றார். சிந்திப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பல்வேறுபட்ட போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி நீர் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாக தந்துள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.